வருமுன்னர் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திராவிட மாடல் ஆட்சியின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் காலத்திய கடமையாற்றி முதலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து இது பற்றி கலந்தாலோசித்ததுடன் இந்த கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் பரவலாக அழைத்து கலந்தாலோசித்து தக்க பரிகாரம் காண முனைந்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதில் இந்த SIR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்வதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை. அரசியல் சட்டப்படி இங்கே தேர்தல் ஆணையம் செய்ய இடமில்லை. எப்படி என்று சொன்னால் தனியே ஒன்று சொல்லலாமே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரே தடவையிலே இப்படி செய்யலாம் என்பதற்கு இடமில்லை. மிக முக்கியமான அடுத்த அடிப்படை என்னவென்றால், இப்போது இந்த சிறப்பாக எப்படியாவது இந்த வாக்காளர்கள் பட்டியலை மாற்றிவிட வேண்டும், வேறு இடங்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பதற்கு இங்கே ஆதார் அட்டை என்ற பல்வேறு குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கி அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழல் இல்லை. அதாவது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி எதிலே இருக்கிறதுன்னு சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். ஆனால் BLO என்ற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று ஒன்று இடையிலே உள்ளே விட்டிருக்கிறார்களே, அதற்கு சட்ட சம்மதம் கிடையாது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் சரியான நேரத்தில் எல்லோரையும் கூட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்று பார்க்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளா, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டாமா, அது முகப்புறையில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், மதச்சார்பற்ற தன்மை, இறையாண்மை, அதுபோலவே இந்திய டெமோக்ராட்டிக் சாவரின் சோசியல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்ற 5 அம்சங்கள் இருக்கிறது. இந்த 5 அம்சங்களையும் காப்பாற்ற நம்முடைய இந்த அரங்கம் முன் வந்திருப்பது இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்கிறது என்ற பெருமை மிகுந்த ஒரு செய்தி. எனவே 2 வகையில் தீர்ப்பு வேண்டும். மக்களை சென்று அடைய வேண்டும். இந்த விஷயங்களை தெளிவாக்க வேண்டும், எளிமையாக சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அடுத்த கட்டமாக இதில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லா மன்றங்களுக்கும் நாம் இந்த வழக்குகளை தனித்தனி அம்சங்களை எடுத்து தெளிவாக SIR என்று சொல்லக்கூடிய அந்த மிக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அரசியல் சட்டத்தில் எழுப்புண்டா, அதை சரியாக பயன்படுத்துகிறார்களா, அதே மாதிரி மற்ற சூழ்ச்சிகள் என்ன, மன்மோகன் சிங் வர்சஸ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீர்ப்பு தான் இதில் வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய உச்சக்கட்டம் சட்ட வலிமை நமக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகவே தான் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம், நன்றி. அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய இந்த முக்கியத்துவமான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான அருமை சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே, பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய மதிப்புமிகு தலைவர்களே, வணக்கம். தமிழ்நாட்டினுடைய நலன்களையும் உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேராபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேளையில் மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை, ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஆட்சி பொறுப்பிலே இருந்த கட்சியும் அதை போல இன்னும் சில கட்சிகளும் அமைப்புகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டிய கடமையை செய்யாமல் அதற்கு நேர் எதிரான விமர்சனங்களை 2 நாட்களாக செய்தி ஏடுகளுக்கு தந்துவிட்டு இதை புறக்கணித்து விட்டார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்கு உரியதாகும். பீகார் மாநிலத்தில் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி ஏற்படுத்தப்பட்ட போது இப்பொழுது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழகத்திலே வேலைக்காக வந்து தங்கியிருக்கிறார்கள் என்றும் இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதால்
இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலிலேயே சேர்த்துக் கொள்ளலாம் என்றும், இதில் சென்னையில் மட்டும் 3.5 லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்கிறார்கள் என்றும், கோவையிலும் திருப்பூரிலும் அதிக எண்ணிக்கையிலே உள்ளனர் என்பதையும் பார்க்கிற போது, கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்தில் 34,87,974 வெளிமாநிலத்தவர்கள் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர். தற்போது 14 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கும். இந்நிலையில் நாடு முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணிகள் முடிந்துவிட்டால் தமிழகத்தில் தற்போதுள்ள வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 75 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்த்து வாக்களிக்கும் ஒரு அபாயகரமான நிலை உருவாகலாம். தமிழ்நாட்டை குறிவைத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி வாக்காளர் பட்டியலிலே இத்தகைய ஏற்பாடுகளை செய்து தேர்தலில் ஆதாயமடைய முயற்சிப்பதை வேடிக்கை பார்க்க முடியாது. தலைமை தேர்தல் ஆணையம் வெளிமாநிலத்தவரை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடுக்கின்ற வழக்கினுடைய தன்மையை பொறுத்து அவர்களோடு கலந்து ஆலோசனை செய்து கொள்வதும் உசிதமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் மீண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்து கொண்டு திமுக கழகம் மேற்கொண்டுள்ள நிலைப்பாட்டை நாம் உறுதுணையாக இருந்து தோள் கொடுத்து வெற்றி பெற செய்ய இந்த கூட்டம் அதற்கு வழிகாட்டியாக அமையட்டும் என கூறி முடிக்கிறேன். நடைபெறுகிற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் மறுசீரமைப்பு திருத்தம் என்கிற முறையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் இதை எப்படி எதிர்கொள்வது என்பது சம்பந்தமாக விவாதித்து நாம் அனைவரும் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டம் என்பது இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட இருக்கிறது, வாக்குரிமை எப்படி பறிக்கப்பட இருக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தமிழ்நாடு போன்ற ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிரான அல்லது மக்கள் உரிமைகளுக்கு எதிரான எல்லா பிரச்சனைகளையும் வலிமைக்க எதிர்ப்பு கருத்துக்களையும் நாம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கோம். நம்முடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்து வந்திருக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற முறையிலாவது ஏதாவது ஒரு போராட்ட நடவடிக்கையில் மக்களை ஈடுபடுத்துவது என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். வரைவு தீர்மானம் முன்மொழிகிற இந்த நீதிமன்ற சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் வரவேற்பு உரியது. அது முதற்கட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். வாக்குரிமை என்பது சாதாரணமானதல்ல, அதை குறிவைக்கிறார். உலகத்தில் எந்த நாட்டிலும் இவ்வளவு அரசியல் கட்சி இல்லை, நாம் அனைவரும் அறிந்தது. இவ்வளவு கோடி மக்கள் வாக்களிக்கிற நாடும் இல்லை. தேர்தல் முடிவு வந்தால் அதை இவ்வளவு அமைதியாக இருக்கிற ஒரு நாகரிக சிந்தனையும் உலகில் இல்லை. அதுபோல் ஒரு நாட்டில் நாடாளுமன்றத்தின் உயிராக இருப்பதே அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போன்று ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. இத்தனை ஆண்டுக்கும் பிறகு கூட சமூகத்தில் இன்னும் சமத்துவம் இல்லை, ஜனநாயகம் இல்லை. ஒருவர் பிறப்பால் உயர்வு, இன்னொருவர் பிறப்பால் தாழ்வு. சட்டம் வளர்ந்து இங்கே உயர்ந்து விட்டது, சட்டத்தின் ஆட்சி முறைதான். ஆனால் 40 கோடி பேருக்கு தேவையான சொத்தை 4 பேர் வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் வேடிக்கை பார்க்கிறது. எனவே அங்கேயும் ஜனநாயகம் இல்லை, சமத்துவம் இல்லை. நம் கரங்களில் இருக்கிற வாக்கில் தான் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு, சமத்துவம் ஜனநாயகம் தவழ்கிறது. அதன் குரல் வலையை நெரிக்க பார்க்கிற போது தமிழக முதல்வரின் கோபம் நியாயம், தமிழ்நாட்டின் கோபம் நியாயம், நமது கட்சி தலைவர்களின் கோபம் நியாயம். எனவே இந்த கூட்டம் முழு நியாயம். 2 தினங்களுக்கு முன்னால் அதிர்ச்சி தருகிற வகையில் திமுகவால் வடமாநில தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், வடமாநில தொழிலாளர்களை இன்னலுக்குள்ளாக்குகிறது தமிழகம் என்ற அந்த கருத்து இருக்கிறதே, அது ஆபத்தின் முழு வடிவம். நம்மால் சொல்ல முடியும், நாம் தமிழர் என்பதால் அல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவரா என்பதால் அல்ல. நான் உண்மையை பதிவு செய்கிறேன். இந்த ஒரு 100-200 ஆண்டுகளை நீங்கள் கணக்கிட்டால் மோஸ்ட் சிவிலைஸ்டு என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா, பிரிட்டனில் கூட மனிதனை பார்த்து மனிதன் சுடுகிறான், கொல்லுகிறான். நான் அறிந்தவரை 200-300 ஆண்டுகளில் மனிதன் மீதான தாக்குதல், மனிதனை புறக்கணிப்பது, மனிதனை அவமானத்துக்குள்ளாக்குவது, பதற்றத்தை உருவாக்குவது, இது போன்று இல்லாத பூமி இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே தமிழ்நாடு தான் என்பதை அழுத்தமாக நான் இந்த கூட்டத்தில் பதிவு செய்கிறேன்.
இதை அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விடக்கூடாது. இதை நாடாளுமன்றத்தில் கேள்வியாக எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்லிணக்க பூமியாக இருக்கிற, ஒரு கூட்டசேவை பூமியாக இருக்கிற தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை நாட்டின் பிரதமர் தொடுத்துவிட்டு தப்பித்து விடக்கூடாது. எனவே அதற்கு ஒரு காலச்சூழல் வரும். அந்த காலச்சூழலில் நாம் ஒரு உரையாடல் செய்ய வேண்டும். நம்முடைய கவனமெல்லாம் எந்த மூலையில் எந்த திசையில் அவர்கள் வந்தாலும் வெற்றி ஒன்றே குறியாக இருக்க வேண்டும். முதல்வரின் இந்த வரைவை மீண்டும் நான் வரவேற்கிறேன். நாடாளுமன்ற ஜனநாயகம் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த விழுமியங்களை பற்றியபடி நாம் அடுத்தடுத்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.